எதற்காக உலகத்தானோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டிருக்கிறாய்? துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடைக்கும் பதரை போல இருக்கிறார்கள். துன்மார்க்கனோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருப்பான். புரிந்து கொள். நான் வேறு, அவன் வேறு. என் வாழ்க்கையில் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் அவன் வாழ்க்கையில் நடக்காது. ஊருக்குள்ள இதே மாதிரி 4 பேர் செத்து போயிட்டாங்க சார். 4 பேர் என்னப்பா 40 பேர் செத்து போவாங்க. இதுல என்ன இருக்கு? இல்லை சார், உங்களுக்கு எனக்கு நடக்காதுடா. ஏன்னா 4 பேர்ல சார், என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், என் வலப்பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. எவ்வளவு பெரிய ஸ்பெஷல்! நான் எப்படி பிரிக்கிறார் பாருங்க, எப்படி கேடர் பாருங்க. நீங்க அது என்ன சொல்றே? 1000 நடக்குண்டா, 1000 பேருக்கு நடக்குண்டா. தூரத்துலடா, உன் பக்கத்தில் நடக்கும். சார் நேற்று இருந்தா, நேற்று உங்க டீ சாப்பிட்டு இருப்பான், நீ செத்து போயிருப்பான். நாளைக்கு நீ செத்து போயிருந்தா இல்ல, நீ அதுக்கப்புறம் இன்னொரு 70 வருஷம் வாழ போற, 80 வருஷம் வாழ போற. ஆமா, நீ சொல்லுவ பின்னாடி எவ்வளவு டீ சாப்பிட்டு வரும், அவன் 100 வருஷத்துக்கு மேலே செத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் எதுக்கு சார்? பக்கத்துல 1000 பேர் செத்தாலும் வலது பக்கத்தில் 10000 பேர். என்ன சார் இது? சார் 10,000 பேர் செத்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஃபெய்த் குறையவே கூடாது. அது உங்களை அணுகாது. அப்ப நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்க 1000ல் ஒருவன். ஆமென், 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 ஆமென். 1000ல் ஒருவன். ஆமா, பக்கத்தில் 1000ல் ஒருவன், வலது பக்கத்தில் 10000. ஸோ இல்லை, இதெல்லாம் வெரி சீரியஸ் மேட்டரு. நீங்கள் சிரிச்சுட்டு கேட்கலாம், இப்படிலாம் கேட்டுக்கலாம். ஆனால் தட்ஸ் த ட்ரூத். அப்போ எனக்கு அது நடக்காது. நான் வேற, நான் வேற, நான் வேற. என் மேலே ஒரு கரம் இருக்கிறது, என் மேலே ஒரு மகிமை இருக்கிறது. ஓ, ரத்தத்தினால் அவரை அழைத்திருக்கிறார். எதற்காக உன்னை உலகத்தானோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறாய்? எதற்காக உலகத்தானோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டு இருக்கிறாய்? துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடைக்கும் பதரை போல இருக்கிறார்கள். ஆகையால் நீதிமான்கள் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. நீங்க வேற கிளாஸ். தயவு செய்து அது மனசுல வச்சுக்கோங்க. அதுக்கு தான் நீதிமான பத்தி தொடர்ந்து வாசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நான் வேற கிளாஸ். ஓ ராபாலா சந்தராமன் நல்லா உள்ள போகட்டும், மெதுவா போகட்டும், அப்படியே மாற்றட்டும்.